அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விலாகு எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருந்தோம். பெரிய வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குது ஊரோட நிலவரங்கள்லாம் அப்படிங்கிறத. ஸோ மக்கள்லாம் எந்த அளவுக்கு வெளிநாடு நடமாட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா யதார்த்தமான சூழ்நிலை தான். ரொம்பவே மக்களோட நடமாட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த நம்ம கிம்பலை வச்சு எடுக்க முடியாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்னதாக ஷார்ட் விலாக்கு போடலாங்கிற மாதிரி தான் கிளம்பியிருக்கு. நம்ம சேனல்ஸ் வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட், நெஸ்டோங்கிற சூப்பர் மார்க்கெட், அங்கே மக்களுடைய நடமாட்டம்லாம் அப்படி இருக்குது. ஸோ எந்த அளவுலாம் மக்கள் வாங்குகிறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே நல்ல நடமாட்டங்கள் இருக்க தான் செய்கிறது. ஜாமான்கள்லாம் வாங்கத்தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு இது இல்லாமல் நிறைய ஸ்டாக்கும் இருக்குது. அதே மாதிரி பொருட்களும் போதுமான அளவுக்கு எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்கிறது தெரிய வருது. ஸோ நிறைய மக்களும் அங்கே யதார்த்தமான சூழலுக்கு திரும்பிய நேரம் தான். நம்ம எடுத்தது இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை இப்படி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா யதார்த்தத்துக்கு திரும்பி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நம்ம இன்றைக்கி சரி ஓகே ஏதாவது மீன் ஏதாவது வாங்கலாம், ஏதாவது நான்வெஜ் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி போனது. ஸோ எந்த மாதிரி மீன்லாம் இருக்குமா என்ன ஏதுன்னு நினச்சி தான் போனோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஏரியாவில் பார்த்தோம்னா சிக்கன், மட்டன் எல்லாமே லோக்கலில் இது ப்ராடக்ட்டுங்கிறனால கிடைக்கும். ஆனால் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது கிடைக்குமா, மீன்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் போனால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது மீன். ஏகப்பட்ட மீன்கள். விலைகளும் கூட ஒரு நடுத்தரமான விலைகளில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி மீனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு ரெடி ஆகணும். ஸோ மீனை வாங்கி முடிச்சாச்சு. சரி ஏதாவது காய்கறிகள் பக்கம் பழங்களங்கள் ஏதாவது நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தோம்னா எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. பல வகை, பல ரகங்களில், பல வண்ணங்களில் இந்த இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சோத்துக்காத்தால் எல்லாம் பாருங்கள் எப்படி பேக் பண்ணி வந்திருக்குது. அதே மாதிரி குடமிளகா, அது பல கலர்களில் வண்ணங்களில் இருக்குது. எல்லாமே பேக்டு ஐட்டமாக ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்தியாவிலேருந்து வர வைக்கப்பட்டு எல்லாமே கிடைக்கிது. எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விலைகளாக இருக்குது. போக போக அந்த விலைகள்லாம் முன்னாடி அப்படி இந்த விலையை அதை நோக்கி தான் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்குது.
நூறுக்கு திணியில் ஏரியா பக்கம் போனோம்னா ரொம்ப ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அந்த கேரளா சிப்ஸு, நேந்திரம்பழம் சிப்ஸுமா, அது ரொம்ப எல்லோருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லோரும் சாப்பிடுவாங்க, கேரளா ஆட்கள் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி நெய் இதெல்லாம் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே தள்ளுபடி ஆடி தள்ளுபடி மாதிரி நல்லா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அரிசியல் அதே மாதிரி. ஸோ மக்கள்லாம் எல்லாருமே நிறையா மக்கள் வாங்கிட்டு எல்லாமே பே பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ பொதுவாகவே எப்போதும் கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து சாதாரண நாட்களில் தான் போனோம். இது வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமையோ போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி மக்களுடைய சூழல் இப்படி இருந்துகிட்ருக்கு. இன்னமும் மக்கள் வந்து யதார்த்தமான சூழலில் தான் இருக்கிறாங்க. எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு ஆயத்தமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பொருட்களும் வந்து இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அதை பார்த்தோம்னா ஸோ பானை சட்டி வாங்குறது, அதே மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்குறது எல்லாமே, கப்பாக இருக்கட்டும், அதாவது கேரட் சீவுறது, அந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ ஓகே. பழங்கள் ஏரியாவில் பாருங்கள், ஆப்பிள்லாம் வந்து எல்லாமே வந்து வருது. ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், சாத்துக்குட்டி, பியர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ நமக்கு தேவையான கொஞ்சம் ஆப்பிள்களும் அதே மாதிரி பியர்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த இடத்துலேருந்து. கூல்ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரகமான கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடுது. புது புது கம்பெனி, புது புது ப்ராடக்ட். அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரூட் ஏரியாவில் எல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு எவ்வளோ 1/2 கிலோ வேணுமா, இல்லை 200 கிராம் 250 கிராம் வேணுமா, அதுக்கு சைஸ் வரையாக நம்ம எடுத்து நம்ம பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வெயில் சூடு காலத்தில் வந்து தர்பூசணி பழம் செம்மையாக போயிட்டுருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே, நமக்கு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், அதே மாதிரி பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சின்னதாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் விலாக் போட முடியல. ஸோ நம்மளும் இந்த வந்து ஃபோனை வச்சு கையில் கிம்பில் வச்சுட்டு எதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழல். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஷேக்காக இருந்திருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓரளவு நமக்கு கவர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.